போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஸ்குவாடை பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி 5 ரிட்டன்ஷன் பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா அண்ட் பத்திரனா, தோனி அண்டு சிவம் துபே. இந்த 5 பேரை வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷனில் 55 crores உள்ளே போனாங்க. உள்ளே போய் மிகப்பெரிய பைன்னு பார்த்தோன்னா நூர் அகமதை வந்து 10 crores வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75, டெவான் கான்வேவை 6.25 திரும்ப எடுத்திருக்காங்க. கலீல் அகமது எடுத்திருக்காங்க 4.8 crores. இந்த மாதிரி ஒரு சில நல்ல பிக்ஸ் இருந்தாலும் ரச்சின் ரவீந்திராவை ஆர்டிஎம் போட்டு 4 crores எடுத்தாங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வீக்காக இல்லாமல் ஒரு சில இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக்காக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரை. நாத்தன் எல்லிஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவர் ஒரு நல்ல பவுலரு இருந்தாலும் அவ்வளோ இன்னும் பெருசாக ஐபிஎல்லில் வந்து அவர் எதுவும் பெருசாக ப்ரூவ் பண்ணல. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லில் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். பத்திரானா தான் பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தோன்னா இத்தனை வருஷமாக ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக சிஎஸ்கேயில் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 4 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு பேட்டர், நல்ல டேலண்ட்டுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ஆர் அஸ்வின் அண்ட் விஜய் சங்கர், குர்ஜப்னீத் சிங் அவர் வந்து 2.2 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே 30 lakhs பேஸ் ப்ரைஸ்லேருந்து. அவர் நல்லா ஆல்ரெடி டிஎன்பிஎல்லில் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரஞ்சி ட்ராஃபிலையும் நல்லா பண்ணிட்டு வராரு. இப்போ ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்டாக் அலிலையும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவரோட அடிஷன் அவர் பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணுவாரா என்னன்னு தெரில. திரும்ப சாம் கரன் வந்து டீமுக்குள்ளே வராருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே வில் பி ஓப்பனிங் அண்ட் நம்பர் 3 வில் பி ராகுல் திரிபாதி. நம்பர் 4 ரச்சின் ரவீந்திரா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 5 தீபக் கூட ஆர் விஜய் சங்கர், இந்த 2 பேரில் ஒருத்தர் இருப்பாங்க. 6 ஜடேஜா, 7 தோனி அண்ட் 8 ஆர் அஸ்வின். 9 வில் பி அன்சுல் காம்போஜ் ஆர் கலீல் அகமது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாத்தன் எல்லிஸ், அப்புறம் நூர் அகமது. நாத்தன் எல்லிஸ் இருக்க மாட்டார். பதினானா தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இஃப் இன்கேஸ் அவருக்கு இன்ஜுரினா நாத்தன் எல்லிஸ் வந்து பேக்கப்பாக இருப்பார் அவருக்கு. ஸோ இதுதான் பிளேயிங் 11 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சிஎஸ்கே பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்றதை.